திமுகவுக்கு மாற்றே கிடையாது. திரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக எந்த சிந்தனையும் மக்கள்கிட்ட இல்லை. அவர் ஒரு சாஃப்ட் மேன். எந்த ஒரு மேஜர் கலாமிட்டியும் நடக்கலை. கொரோனா நடக்கலை, புயல் நடக்கலை, வறட்சி நடக்கலை, காவேரி தண்ணி பிரச்சனை எழலை, கிருஷ்ணா வாட்டர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் ஷேரிங் பிரச்சனைகள் இல்லை, இப்படிலாம் இருந்தது. ஸோ அவர் 5000 ரூபா பணம் வேறு கொடுத்தாரு. டக்குன்னு ஒரு விடிய காலையில் 5000 ரூபா எல்லாருக்கும் ஆச்சு. அப்படிலாம் இருந்தும் கூட இந்த தேர்தலில் திமுக பெரும்பணம் செலவு பண்ணதாக வேற சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தும் கூட இப்படி ஒரு தோல்வியை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை எதனால் ஏற்பட்டுச்சு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஒன்று மேடமும் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆன்டி இன்குபென்சி அப்படின்றதுக்கு அவங்க எப்போதுமே 2ஆம் முறை டிஎம்கே தொடர்ந்து பதவிக்கு வந்ததாக தமிழக வரலாறு இதுவரைக்கும் எழுதப்படவில்லை. அவ்வாறு அதை விட்டுருவோம். அது ஒரு ரீசனாக இருக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் 2 தடவை வந்தார், ஜெயலலிதா 2 தடவை வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழக மக்கள் ஒரு கட்சி ஆண்ட பிறகு அதை வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடிய மக்களா அப்படின்னா கிடையாது. எப்படி ஏடிஎம்கேவை 2 தடவை கொண்டு வந்தாங்க, அப்போ ஏன் டிஎம்கேவை கொண்டு வரல அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்க வேண்டும். இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம போய் பார்த்தோம்னா, இதை தான் ஒரு 20 கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ போய் பேசினப்போ அப்பயே நாங்கள் பார்த்தோம், முந்தின நாள் நைட்டு இவங்க லைட்டாக கேட்டாங்க, எல்லோரும் முதல் தடவை வாக்காளர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு. அப்பயே எல்லாரும் டிவிகே அப்படின்னாங்க. அந்த மாதிரி உரத்த குரலில் மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்றதில். அப்பயே தெளிவாக வந்தது என்னன்னா, நம்முடைய ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆய்வின்படி நம்ம பார்த்தோம்னா, பெண்களுக்கு அந்த உரிமை தொகை அல்லது பெண்களுக்கு அந்த பயணத்தில் விடியல் பயணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒர்க் பார்ட்டிசிபேஷன், விமென்ஸ் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது தமிழ்நாடு மாநிலம். அப்படியா? ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி. இதை நான் முதல்லேருந்தே எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இதை பற்றி 40% ஆஃப் விமன் ஒர்க்கிங் தமிழ்நாட்டில் தான். மட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் அந்த மீட்டிங்கில் கூட நீங்கள் சொல்கிற டேட்டா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இன்னும் அதிகரிக்கலாம். தமிழ்நாடு போல கல்வி அறிவு மிக்க, தமிழ்நாடு போல விழிப்புணர்வு அதிகமுள்ள இடத்தில் பெண்களுடைய வேலைவாய்ப்பு அப்படின்றது, அவங்களுடைய பொருளாதார பங்கேற்பு அப்படின்றது நிறைய இருக்கணும். அந்த அளவுக்கு இல்லாத லிட்ரசி ரேட் அளவுக்கான ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இல்ல அப்படின்றது டேட்டா அடிப்படையில தமிழ்நாடு உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஆனா லிட்ரசி ரேட் அடிப்படையில அது அண்டர் எம்ப்ளாய்டா இருக்கும், இதா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்த்தோம். அதே போல் பெண்களுடைய கல்வியை நம்ம பார்த்தோம்னா கூட, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இவங்க செஞ்சதெல்லாம் வச்சு பார்த்தா, அரசாங்கம் பண்ணலை, பட் மற்றவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், 38 மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களும் ஒரே மாதிரியாக முன்னேறவில்லை. அதில் ஒன்று பெண் கல்வி, இன்னொன்று கல்வி இருக்குது, ஆனால் அது குவாலிட்டி எஜுகேஷனாக, தரமான கல்வியாக அப்படின்றதெல்லாம். அதே போல் இன்றைக்கி கல்லூரிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், எல்லா மாணவர்களுமே இன்றைக்கி பேங்க்கில் லோன் வாங்கி படிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். எல்லாம் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்கள தவிர்த்து மற்றபடி ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் பேங்க் லோன் வாங்கி தான் இன்றைக்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கின்றது. உயர்கல்வி என்பது இன்றைக்கி மிக அதிகமான பணம் கொடுத்து பெறக்கூடிய ஒன்றாக இன்றைக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை தவிர்த்து எங்கே போனாலும் நீங்கள் ஹியூஜ் சம்ஸ். இன்றைக்கி எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கவங்க எல்லாரும் இன்றைக்கி பேங்க் லோன் இல்லாமல் படிக்கிறது கிடையாது. இதெல்லாம் கட்டாயமாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. அதாவது மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது நிறைய இன்றைக்கி மாற்றங்கள் வந்திருந்தால் போல தெரிந்தால் கூட, ஆனால் அந்த மாற்றங்கள் உண்மையான மாற்றங்களாக இல்லை, அடிப்படை மாற்றங்களாக இல்லை. அந்த அடிப்படை மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னு சொன்னால் தான் அந்த மாநிலம் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குமே தவிர, அந்த மாதிரி இல்லாத நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் திமுக அரசினுடைய ஒரு வீழ்ச்சிக்கு கட்டாயமாக ஒரு காரணமாக இன்றைக்கி இருந்திருக்கும். அதே போல் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த FCRA சட்டம், இதெல்லாம் இன்னும் எதிர்ப்பு இன்னும் அதிகமாக வந்தது. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷன் கொடுக்குறாங்க பல இடங்களில். அந்த மாதிரி வரும்போது இன்னும் கூர்மையான கேள்விகளை, விமர்சனங்களை வைக்காததும் ஒரு காரணமாக தான். என்னுடைய கருத்து, நீங்கள் சொன்ன கருத்துக்களோடு நான் கன்கர், நான் உடன்படுறேன். ஒரு ஜென்ரலில்